ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், உங்கள் விருப்பமான மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜீவா டுடேயில் பிரகாஷ். நன்றி. ரொம்ப கேப் விட்டுருக்கீங்க. நம்ம ஜீவா டுடே ஆடியன்ஸ்லாம் உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நிறைய ஜீவா டுடேல நீங்கள் பேசி மக்கள்கிட்ட ரொம்ப பிரசித்தி பெற்ற வீடியோவாக இருந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் இப்பயும் நம்ம ஒரு முக்கியமான விஷயம்தான். எப்பவுமே ஒரு தப்பு நடந்தால் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய இடத்தில் பிரகாஷ் அதை இன்டர்பிரேஷன் கொடுப்பார். என்ன நடந்திருக்கும், மருத்துவ ரீதியாக அது எப்படி, இது எப்படி பொலிட்டிக்கலாக நடக்கப்படுது, யதார்த்தமாக நடந்தது என்ன அப்படிங்கிறத ஒரு சைக்காலஜிக்கலாகவும் ரிப்போர்ட்டராகவும் பல்வேறு கோணங்களை நீங்கள் பேசுகிறது உங்களுடைய தனித்துவம். அந்த வகையில் இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு பெண்ணை தப்பாக நடத்தியிருக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை ஒருத்தர் மிரட்டி பண்ணியிருக்கிறான். இப்போ இந்த சூழ்நிலையில் பல்வேறு விஷயங்கள் கேட்குறாங்க. அவன் திமுகவோட தொடர்புடையவனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இது ஒரு வாதம். இது பாஜகவினர் வைக்கிற வாதம். சும்மா கணக்கு காமிச்சிட்டு கட்டு போடுற மாதிரி காமிச்சு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டீங்க, இது ஒரு சார்ஜ். அப்புறம் இதோட நீங்கள் அதை முடிக்க பார்க்குறீங்க. அதில் ஏதோ இன்னொரு சார்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு, அந்த சார் யாருன்னு நீங்கள் இது பண்ணலை. அப்புறமேட்டு எப்படி எஃப்ஐஆரை நீங்கள் லீக் பண்ணீங்க? ஸோ அந்த கவர்மெண்ட் ஏதோ வேக வேகமாக பண்ணுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் அரசியலாக போகுது. அரசியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷனாக என்ன நடந்துச்சு, என்ன அந்த சம்பவம், எப்படி பிடிபட்டார், அதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். டெல்லியில் இந்தியாவோட மனசாட்சியை உழுக்கின நிர்பயா சம்பவம் மாதிரி மிக மிக மோசமான சம்பவம். காம கொடூரர்களுக்கு எந்த நேரம், எந்த இடம், எப்படி அப்படின்றதெல்லாம் ஒரு எல்லையே இல்லை. வேட்டைக்கு ஆர்வமாக பசி மிகுந்த ஒரு சிங்கம் வேட்டையாடுவதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் வீணாக்காது. அந்த மாதிரி தான் இவன். இந்த ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு புதியவன் அல்ல. அவனுடைய மனைவி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது மனைவியை பிரிஞ்சு தான் இருக்காம. அது இல்லாமல் ஏராளமான மனைவிகள் அவனுக்கு. அது இல்லாமல் இல்லீகலா ஏராளமான மனைவிகள், செக்ஷுவலி பர்வர்ட்டு, ஒரு மாதிரி காம வெறி பிடிச்சவங்க. இப்போ தான் அவங்களுக்கு இணையதளங்கள் ஏராளமாக இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய பல விஷயங்கள் சின்ன பசங்கள்லேருந்து மோசமான பெரியவங்க வரைக்கும் ரொம்ப மோசமான விஷயங்கள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு சொசைட்டியில். எப்படி நிர்பயா ஒரு 12 மணி வாக்கில் தன்னுடைய காதலனோட சினிமா பார்த்துட்டு இறங்கும்போது டெல்லியில் அவளை கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அவளை அடித்து உதைச்சி கொன்று அவளுடைய அந்தரங்க உறுப்புகளெல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்களை பாய்ச்சி அவளுடைய காதலனோட கண்முன்னே அவளை கொலை பண்ணி போட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். எப்படி அதை நம்ம கம்பேர் பண்ணலான்னா, இந்த பொண்ணு இந்த சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கும்போது மணி 7:45. அந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்து தன்னுடைய காதலனோட பேசிக்கிட்டு இருக்கா. காதலனோட பேசுகிறா. அவள் ஹாஸ்டலில் இருக்க பொண்ணு, காதலனும் அங்கே இருக்கக்கூடிய பையன்தான். அவனை வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இவன் சௌரேறி குதித்து உள்ளே வர்ற இவனுக்கு அங்கே என்ன வேலை? அந்த பொண்ணு யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா, இல்லை அவங்க பேசுகிறது ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குற ஒரு இடமா? கிடையாது. ஒரு மூலையில் தனியான ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த காதலனை மிரட்டி அடித்து உதைச்சி ஓட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஒரே ஒரு ஆள் தான். அந்த பொண்ணோட கிட்டத்தட்ட இவனும் அந்த பொண்ணும் எங்கேஜ் ஆன டைம் 60 மினிட்ஸ். 1 மணி நேரமாக அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிடுது. நீ நான் கூப்பிடும்போதெல்லாம் வரணும், நான் திரும்பவும் வருவேன் அப்படின்ற ஒரு மிரட்டல். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் வீடியோகிராஃப் பண்ணியிருக்கேன், இதை நான் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவேன், ஆபாச வெப்சைட்டுகள் இருக்குல்ல அதுக்குள்ளே நான் வெளியிடுவேன், நீ வரலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுறான். ஸோ இது இதை எப்படி தடுக்கிறது?
அந்த பொண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள்ன்றது வந்து ஒரு விதம், அந்த பொண்ணோட பர்சனாலிட்டிக்குள்ள அது வந்து தீராத வடுவாக தான் இருக்கும். அது சைக்காலஜிக்கலாக அந்த பொண்ணுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். ரைட்டா, நெருடலாக இருக்கும், புழு ஊறுற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு மற்றவங்களுடைய பார்வைக்கு அது இரையாகக்கூடிய வகையில் சமூக வலைதளங்களில் வெளியிடுறது எப்படி? இவன் கூப்பிட்டாலாம் திரும்பி போகணுமா? இவன் என்ன பண்ணுவான் நம்மளை வச்சு? அப்போது அந்த எதிர்காலமே கேள்விக்குறி. அந்த பையனும் ஒன்றும் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணல. இப்போ நிர்பயாவோட பையன் கூட, காதலன் கூட கடைசி வரைக்கும் நிர்பயாவுடைய மரணத்துக்காக போராடினான். ஆமாம் ஆமாம், அந்த பையன் அடிச்சு குத்துயிரும் கொலையிலுமா தூக்கில பஸ்ஸை விட்டு தூக்கில எறிஞ்சாங்க அந்த பையனை பாவம். ஆனால் இந்த காதலன் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இவனை நம்பி அந்த பொண்ணு போய் உக்காந்துருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. உயிர் கொடுத்து காப்பாற்றிருக்கணும். இவன் வந்து உயிர் கொடுத்து காப்பாற்றிருக்கணும். உண்மையிலே இப்போ உண்மையான காதலனா இருந்தா அந்த ஞானசேகரன் வந்து அங்க செத்து போயிருக்கணும். வீரன் ஞானசேகரனுடைய கடைசியா அந்த இடம் இருந்திருக்கணும். உண்மையான காதலனா இருந்தா அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி விட்டு ஓடிட்டான்றதுல அவனால முடியல. அது என்ன, குறைந்தபட்சம் போலீஸ்ல உடனே கம்ப்ளைண்ட் பண்றது, யாரையாவது காப்பாத்தையாவது ஆளை கூட்டி வந்திருக்கலாம். ஒரு நாள் கழிச்சு தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து தோழிகளோட டிஸ்கஸ் ஆகி கம்ப்ளைண்ட் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த கமிட்டிக்குள்ளேயும் கம்ப்ளைண்ட் ஆகுது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பான கமிட்டிக்கும் கம்ப்ளைண்ட் ஆகுது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் கோட்டூர்புரத்துக்கும் வருது. இமீடியட்டாக போலீஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. அப்போது சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபுட்டேஜில் இந்த பையன் வந்து தனியாக ஒருத்தர் நடந்து போகிறான். அப்படின்னும் போது யார் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு சஸ்பெக்டில் இவன் மேலே ஃபுட்டேஜ் இருக்கா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. ஒரே ஒரு ஃபுட்டேஜில் இந்த பையன் மட்டும் தனியாக நடந்து போகிற ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் கிடைக்கும், ஞானசேகரன். அப்போ இதை வச்சு இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாங்க. ஃபோட்டோலாம் எடுத்து காட்டும் பொழுது இந்த பொண்ணு கரெக்டாக இவனை ஐடென்டிஃபை பண்ணது. ரைட்டா? அப்போ தான் இவனை தூக்குறாங்க. உடனடியாக தூக்கிட்டாங்க. தூக்கி எடுத்துகிட்டு வந்து எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க அவனை. அவங்ககிட்ட விசாரிக்கும்போது யூஸ்வலாக என் மனைவி அங்கே இருக்கிறதுனால நான் யூஸ்வலாக அங்கே போவேன் அப்படின்னு. அவன் என்ன மிரட்டினான்றது சென்ஸ் தான் ரொம்ப சென்சிட்டிவ். இதை வச்சு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிவிடுவேன், அங்கே சொல்லிவிடுவேன், இங்கே சொல்லிவிடுவேன் அப்படின்னும் போது இந்த சொசைட்டியுடைய மாரல் விஷயம்தான் அங்கே கேள்வி. பொது புத்தி, ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பொது புத்தி. ஒரு பொம்பளை பிள்ளை காதலிக்க கூடாதா? நைட்டு 7:45 வரக்கூடாதா? வெளியில வரும். 6 மணியோட தூங்கிடணுமா? நிர்பயாவது மிட் நைட்டு, இந்த பொண்ணு வந்து ஏர்லி ஈவினிங் தான். சென்னை மாதிரி ஒரு கார்பரேட் சிட்டில 7:45 ஒரு பொண்ணு பேசுனதை வந்து இவ்வளவு பெரிய கலாச்சார காவலர்கள் கொதிக்கிறாங்கன்னா என்ன? உடனே ஏன் அந்த பொண்ணு வரணும், அந்த பொண்ணு ஏன் லவ் பண்ணணும், அந்த பொண்ணு ஏன் ஒரு மூலையில் போய் உட்காரணும்? காதலர்கள் தனியாக பேசுறது, சின்ன பசங்க, இப்போ நமக்கெல்லாம் தகப்பன் வயசாகுது, எனக்கெல்லாம் ஒரு புள்ள பேசுகிறா, என் பொண்ணாக கூட இருக்கட்டும் பேசுகிறா அப்படின்னும்போது அது அவளோட சுதந்திரம். ரைட்டா? அதுக்குள்ளே நம்ம தலையிடவே கூடாது. அவள் பேசுகிறா தானே, வேற என்ன பண்ணா? நீ வந்து என்ன எடுத்தாங்க, அப்போது நீ வந்து இந்த வேலையை செய்கிறேன்றா. இதில் வந்து போலீஸ் வந்து கிளியராக ஆக்ட் பண்ணுறாங்க. அவன் வந்து பிரியாணி கடை வச்சுருக்கான், போலீஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கான், அஃபெண்டரு. இந்த மாதிரி நிறைய திருட்டு வேலைகள், அந்த வேலைகள், இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்கான். இந்த காம்பவுண்டுக்குள்ளே யூஸ்வலாக போயிட்டு வரக்கூடிய ஆள் தான். திமுகவில் இருக்கக்கூடியவங்களோட கூட இருந்திருக்கான். திமுகவில் உறுப்பினர்கிட்ட இருக்கா அவருக்கு? இல்லை, அந்த ஞானசேகரன் ஒருத்தர் இவங்க முரசொலி ஆடு அது இதெல்லாம் காமிச்சாங்க இல்லையா, அந்த ஞானசேகரன் வந்து உண்மையிலே திமுக உறுப்பினர். அவர் வேற ஆள், அதே ஏரியாவை சேர்ந்தவர், அவர் வேற அதே பகுதி, அதே ஏரியா, அதே வட்டம், எல்லாமே கரெக்டு. ஆனால் அவன் வேற ஆள். இவன் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கான், போயிருக்கான், வந்திருக்கான்லாம் கரெக்ட் தான். அவன் எல்லாருக்கூடையும் எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அண்ணாமலை கூட எவ்வளோ அக்யூஸ்டுகள் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. செல்வ பெருந்தகை ஒரு லிஸ்ட்டே வெளியிட்டார், இத்தனை அக்யூஸ்டுகள் வந்து உங்கள் கட்சியில் இருக்காங்களே, இந்த இத்தனை அக்யூஸ்டுகள் எப்படி இருக்கீங்க? கஞ்சா விற்கிற புளியந்தோப்பில் அஞ்சலை,
அவளுக்கு மகளிர் அணி பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. படப்பை குணா அவங்க வீட்டுக்கு மத்திய அமைச்சரே போறாரு. படப்பை குணா அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வேற. அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வேற. எத்தனை பிஜேபியில் வந்து எத்தனை ஏ கிளாஸ் ரவுடிகள் இருக்காங்க, எத்தனை பேருக்கு பாதுகாப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து லிஸ்ட்டு வந்து செல்வ பெருந்தகை வெளியிட்டாரு. நிறைய பேர் வெளியிட்டிருக்காங்க. அப்போது அவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்கவுங்க கட்சியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரைட்டா? அதே மாதிரி இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ ஜெயக்குமார் வந்து குதின்னு குதிக்கிறாரு. இந்த பெண்ணுக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும், அவனுக்கு 3 மனைவிகள் இருக்காங்க அப்படின்றத யார் சொல்கிறா? ஜெயக்குமார். எந்த ஜெயக்குமார்? மெயின் ரோடுக்கு வான்னு தன்னிடம் வேலை கேட்டு வந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கான ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு, அந்த ஆஸ்பத்திரிக்கு போனதுனால அந்த அம்மா ஃபோனில் பேச, அந்த பொண்ணோட அம்மா ஃபோனில் பேச, நீ மெயின் ரோடுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோடுக்கு வான்னு இவர் பேசின டைலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி நீங்கள் பொள்ளாச்சி காம கொடூரம். ஆமாம், அது குறித்து கூட ரொம்ப நம்ம விரிவாக பேசியிருக்கோம். பொள்ளாச்சி காம கொடூரத்தில் என்ன நடந்தது? பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அதிமுக விஐபியுடைய பையன், அந்த பையனை பற்றி பேரை சொல்லக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதனால் நம்ம பேரை சொல்ல, அந்த பையன் பொள்ளாச்சினாலே அந்த விஐபி தான். அந்த விஐபியோட பையன் அவன் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே சுரேகான்னு ஒரு பொண்ணை வந்து காரில் எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணு கார்லேருந்து குதித்து செத்துருச்சு. அங்கே வந்து காருக்குள்ளே நடந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து பெரிய அளவுக்கு போய் அவனுடைய டேஸ்ட்டுக்கு வந்து இந்த வட்டிக்கு விடக்கூடிய கும்பல், இந்த கும்பல் வந்து அவருக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க. அந்த ஃபோட்டோ அனுப்புறது எல்லாமே அவர் டிக் பண்ணுவார். அதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸு. அதுக்கப்புறம் இந்த மேலே மலை மேலே நீலகிரி மலை மேலே இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸு, இந்த பொள்ளாச்சியிலேருந்து போகக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ். அந்த கெஸ்ட் ஹவுஸில் எல்லாத்துலேயும் வந்து இது பண்ணி அந்த பொண்ணு வந்து கதற டீட்டெயில் எல்லாமே வெளியில் வந்துச்சு. அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா, அண்ணா பெல்ட்டால் அந்த பொண்ணு முகத்தோட வெளியில் வந்தது. எத்தனை பொண்ணு? அந்த பொண்ணை நான் நேரடியாக பார்த்தேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு, என்னை இந்த மாதிரி கூப்பிட்டாங்க. அந்த பொண்ணு மேக்கப் பண்ணுற பொண்ணு. அந்த மேக்கப் நடத்துகிற இடம் தான் இவங்க டார்கெட்டே. அப்போது மேக்கப் நடத்துகிற பொண்ணு ஒரு ஃபங்க்ஷனுக்காக மேக்கப்னு போகிறாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வரும். அந்த ஃபிட்ஸ் வர்றதை தான் அது சொல்லுது. அண்ணா அடிக்காதீங்கன்னா ஃபிட்ஸ் வந்துடும். நான் ஃபிட்ஸ் வர 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 காம கொடூரத்தில் ஈடுபட்டானுங்க. இப்போது சிபிஐக்கு போன அந்த கேஸில் இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிமுகவுடைய விஐபியை பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஆட்சி காலத்திலேயே அதை சிபிஐ விசாரணைக்கு அனுப்புனாங்க. சிபிஐ விசாரணைக்கு அனுப்பும்போது பாண்டியராஜன் ஒரு எஸ்பி, பாண்டியராஜன் ஒரு எஸ்பியும் அப்போ உள்துறை செயலாளராக இருந்தவங்களும் சேர்ந்து அந்த புகார் கொடுத்த பொண்ணோட டீட்டெயில், ஒரு பொண்ணு புகார் கொடுக்குது, ஒரு பொண்ணை மிரட்டுறாங்க, அந்த பொண்ணு புகார் கொடுக்கறது தான் அந்த விஷயம் வெளியில் வர்றதுக்கான டீட்டெயில். அந்த பொண்ணோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து பாண்டியராஜன் ஒரு எஸ்பி இப்போ கொளத்தூரில் டிசியாக இருக்கார். இந்த ஆட்சியோடைய அவலங்களில் இதுவும் ஒன்று. அங்கே வெளியிட்ட டிசி வந்து ஒரு திமுக காரரோட ஒரு ரிலேட்டிவ், அதனால அவர் கொளத்தூரில் இப்போ டிசியாக இருக்கார். ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தவர் இங்கே இதுலேயும் இப்போ டிசி சென்னையில், டிசி கொளத்தூரில். அது முதலமைச்சரோட தொகுதியோட டிசி வந்து அங்கே பெண்ணோட எஃப்ஐஆரை வெளியிட்டு அதிமுக பீரியடில் வெளியிட்டவர் தான் இங்கே டிசி. அவரு உள்துறை செயலாளரோட சேர்ந்து தான் அந்த இதெல்லாம் வெளியிடுறாங்க. டீட்டெயில் எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெளியிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியிட்ட ஜெயக்குமார், அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஜெயக்குமார், பொள்ளாச்சி காம கொடூரத்தை விட கேவலமான கொடூரம் எதுவும் இல்லை. இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த விஐபியோட பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஒரு பொண்ணும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணும் எவனோ ஒரு அப்பாவி வந்து பொண்ணை கொடுக்குறான். ரைட்டா? ஏதோ ஒரு பையன் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட போகுது, அதுக்கு திருமணம் நடக்க போகுது. ரகசியமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு பொள்ளாச்சி விஐபி அந்த இன்விடேஷன்லாம். இதுதான் அதிமுகவுடைய தரம். பாஜக பயங்கரமாக துள்ளி குதிக்குது இதில். ரைட்டா? பாஜக லாவண்யான்னு ஒரு பொண்ணு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில்
தற்கொலை பண்ணிக்குது, அது மத மாற்றத்தால தற்கொலை பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமா ஒரு மைக்கேல் பெட்டி மைக்கேல் பட்டி மைக்கேல் பெட்டி மத மாற்றத்தால தற்கொலை பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இதையே வெளியிடுறாங்க. அண்ணாமலை வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ இருக்கு. அதுல வந்து நீ சாப்பிட்டியாமா, சாப்பாடு கொடுத்தாங்களான்னா ஆமான்னு சொல்லுது. அதை அப்படியே கட் பண்ணி அந்த டயலாகை கட் பண்ணி உன்னை மத மாற்றத்துக்கு முயற்சி பண்ணனால தான் நீ தற்கொலை பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை போட்டு ஆமான்னு சொல்லி அந்த கேசட் வந்து அந்த பதிவு வந்து சிபிஐக்கு போய் சிபிஐ அதுவும் பொள்ளாச்சி மாதிரியே சிபிஐ கொண்டு போயிட்டாங்க. சிபிஐக்கு போய் சிபிஐ வந்து அந்த பர்டிகுலராக அண்ணாமலை வெளியிட்ட அந்த பதிவு வந்து தப்பு, அது போலி பதிவுன்னு தன்னோட குற்றப்பத்திரிகையில் நிராகரிச்சு. கேட்டுங்களா? இவங்களுடைய வரலாறு இதுதான். இப்போ இந்த ஞானசேகரனோட எஃப்ஐஆர் இது வெளியானது வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பத்திரிகைகள் இதில் முக்கியமானது. ஒரு நியூஸ் மினிட்ல ஷபீர்னு ஒருத்தர் அவர் வெளியிட்டார். அதுக்கப்புறம் மகாலிங்கம் பொன்னுசாமின்னு ஒருத்தர், அவர் வந்து பாலிமர் டிவியில் நிர்வாக ஆசிரியராக இருக்கார். அவர் தந்தி டிவி, நியூஸ் ஜே, இந்த 4 பேரும் வந்து இந்த எஃப்ஐஆரை வெளியிடுறாங்க. இது எப்படி அது வெளியில் போச்சு அப்படின்றது வந்து இப்போ வந்து சென்னை நகர போலீஸ் கமிஷனர் அருண் வந்து ஒரு இன்கொயரிக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் தானே, இந்த பாலிமர் டிவி உட்பட இந்த டிவிக்கள் எல்லாமே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட ரொம்ப லிங்க்கு, ரொம்ப லிங்க்கு. அதாவது உயர் அதிகாரிகள் சொல்கிறத தாண்டி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க இவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அதை இவங்க விஷுவல் ஆக்குவாங்க. அது மூலமாக லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து வெளியில் வரும். அந்த லிங்க்கில் தான் இந்த எஃப்ஐஆர் வந்து மகாலிங்கம் பொன்னுசாமிக்கு கிடைக்குது. மகாலிங்கம் போலீஸோட இருக்கக்கூடிய தனிப்பட்ட பழக்கம், தனிப்பட்ட கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்கனால 10-15 வருஷமா அவங்கள தெரியும். அவங்க டிசி இதுல வந்து பழக்கம் அதுல கிடைச்சிருக்கு. அதுல கிடைச்சத மகாலிங்கம் பொன்னுசாமி வந்து வெளியிட்டு ட்விட்டர்ல வெளியிட்டு எடுத்துறாரு. அதோட கண்டென்ட்டை வந்து நியூஸ் மினிட்ல ஷபீர் வந்து டீட்டெயிலாக போடுறாரு. அதுக்கப்புறம் தந்தி டிவியும் நியூஸ் ஜேவும் அதை வந்து கேரி பண்ணுறாங்க. அவங்களும் கேரி பண்ணுறாங்க. அவங்க தான் இது எல்லாமே ஒரே டைமில் அது நடக்குது. அப்போ தான் உடனே அண்ணாமலை வந்து எவ்வளோ கேவலம் தெரியுமா, 7 ஜென்மத்துக்கும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க அப்படின்னு. இவர் லாவண்யான ஒரு பொண்ணு மத மாற்றத்துன்னு சொல்லிட்டு இவர் அழிச்சதோட இவர் அந்த குடும்பம்லாம் எஃப்ஐஆர் வந்து வெளியிடக்கூடாதா? அது அவ்வளோ பெரிய குற்றமா? ஆமாம், எஃப்ஐஆர் வந்து நீங்கள் வெளியிடக்கூடாது. பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அதுவும் இவங்க எல்லாருமே கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ். தெரியாம பண்ணிட்டாங்களா? அது தெரியாமல் பரபரப்புக்கு சென்சேஷனலிசத்துக்கு வெளியிடுறது. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுல நடந்த விஷயம் கிடைச்சிச்சா எஃப்ஐஆர்? இவங்க வெளியிட்டதெல்லாம் தான் நான் பார்த்தேன். எஃப்ஐஆரை பத்தி நான் கவலையே படல. ஏன்னா நான் வந்து இந்த அரெஸ்ட், இந்த சம்பவம் நடந்த உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவங்க கூடவே தான் நானும் இருக்கேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இவனை ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது நாங்கள் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு வெற்றிகரமாக போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து நம்மக்கிட்டே சொல்கிறாங்க. இந்த யாருன்னு தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல, யாருன்னு தெரிஞ்சு அவனை செக்யூர் பண்ணிட்டாங்க போலீஸ் அப்படின்னா. அப்போது அவங்க டிஎம்கேவும் பார்க்கல, ஏடிஎம்கேவும் பார்க்கல, செக்யூர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகிறாங்க. இவன் வேறு ஏதாவது பண்ணியிருக்கானான்னு பார்க்குறாங்க. இவனுடைய செல்ஃபோன் வந்து அவன் ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கான் அப்படின்னு. இன்னொருத்தர் நீங்கள் கேட்டிங்களா, இன்னொரு சாரு அப்படின்னு. ஆமாம், அதில் வந்து இதை அந்த சார்கிட்ட சொல்லவா, அந்த சாருக்கு இந்த வீடியோ அனுப்புவான்னு சொல்லி தான் அவன் மிரட்டினாங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. இல்லை, இன்னும் அந்த சாரும் ஒரு தகவல் வந்து எனக்கும் வந்தது. அந்த சார் வருவார், அவர்கிட்டயே நீ படுக்கணும். அப்போ இது ஒரு நெட்வொர்க்கு அப்படின்றது தான். அப்புறம் விசாரிச்சதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவும் அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் போலீஸ் வந்து நம்மகிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் நம்ம ஃபர்தராக விசாரிப்போம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அவனுடைய இப்போதைக்கு போலீஸ் வந்து அவனுடைய செல்ஃபோன் எல்லாம் நோண்டிடுவாங்கல்ல, ஃபுல்லாக நோண்டி எடுத்து இவன் என்னென்ன பண்ணியிருக்கான்,
எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து எடுத்துருவாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னென்னா, அந்த பல கேம்பஸ் வந்து வல்னரபுளாக இருக்குது. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி நான் பார்த்துருக்கேன். அந்த நிர்மலா தேவி கவர்னர் மேட்டரில் அந்த அருப்புக்கோட்டை அதில் வந்து கல்லூரி பெண்களை வந்து இரையாக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அவள் பண்ணா. அதையும் பார்த்துருக்கோம். பல கேம்பஸ்கள் வந்து வல்னரபிள், பெண்களுக்கு சேஃபான இடமா இல்லை அப்படின்றது அது ஒரு உண்மைதான். சேஃபான இடமா இல்லை. அந்த வளாக அமைப்பே அவங்களுக்கு எதிராக இருக்கு. 100 ஏக்கர் 200 ஏக்கர்ல யூனிவர்சிட்டி வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் நீ வந்து பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது. 100 ஏக்கர் 200 ஏக்கர் யூனிவர்சிட்டியில ரெகுலரா ஒருத்தன் வாக்கிங் போயிட்டு வந்தாலே முடிஞ்சு ஒரு நாள் முழுக்க முடிஞ்சிடும். அதுதான். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கான விஷயங்களை இனி அரசு கவனத்தில் கொள்ளணும். அந்த கேம்பஸ் ஃபுல்லாக சிசிடிவி உட்பட எல்லாத்தையுமே வந்து என்ஷூர் பண்ணணும். அவங்களுடைய கவனம் என்பது பெரிய அளவுக்கு அதில் இருக்கணும் அப்படின்றது தான் மேட்ரு. போலீஸ் வந்து இதில் குயிக்காக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இவங்க அரசியல் பண்ணுறாங்க, அதிமுகவும் பாஜகவும் இதில் வந்து அரசியல் பண்ணுறாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமு, அதுக்காக இவங்க பண்ணக்கூடிய அரசியலாக இது இருக்குது. இவங்க அரசியலுக்கு போலீஸ் இடம் கொடுக்கல. அதை மீறி போலீஸை மீறி நடந்தது வந்து இந்த எஃப்ஐஆர் ரிலீஸு. இது வந்து பத்திரிகையாளர்களுடைய அதீத ஆர்வத்தில் வந்து நடந்தது. அப்போது அந்த ரிலீஸை வந்து யார் பண்ணா, எந்த போலீஸ் ஆஃபீஸர் பண்ணா, எங்கேருந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து போலீஸ் வந்து இப்போ என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அது சம்மந்தமான விவரங்கள் கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இதில் பாஜக, அண்ணாமலை, அதிமுக பண்ணுவது பச்சையான அரசியல் தான், 100 விழுக்காடு அரசியல் தான். அந்த பெண்ணுக்கான நீதிக்கான உண்மையான நோக்கம் இல்லை. அந்த பொண்ணு போல்டாக நிற்கிது, ஸ்ட்ரைட்டாக நிற்கிது, அது எதை பற்றியும் கவலைப்படல, சாலிடாக நிற்கிது. அது அடிப்பட்ட வேங்கை மாதிரி நிற்கிது, அவனை விட்டுறதா இல்லை. அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிது. அந்த பொண்ணு எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக நிற்கிது. அந்த பையனில் பொண்ணு ஸ்ட்ராங்காக நிற்கிது. சப்போஸ் இது மிஸ்பிஹேவ் பண்ணி வேறு மாதிரி ஒரு ஹேண்ட்லிங்க்கு போயிருந்ததுன்னா வேறு. இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இது நடந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனை பண்ணோன்னா, பொள்ளாச்சி சம்பவம் ஃபுல்லாக ஏடிஎம்கே தானே, ஃபுல்லாக ஏடிஎம்கே தானே. ஏடிஎம்கே வட்ட செயலாளர், அவன் இவன், அந்த பொள்ளாச்சி விஐபியோடைய மகன், எல்லாமே பார் நாகராஜன் ஒருத்தன், எல்லாமே அவரோட திருமணத்துக்கு முதலமைச்சரே போயிருக்காரு. அது என்ன ஆச்சு? ஏடிஎம்கே பீரியடில் ஒன்றுமே இல்லை. கொடநாடு கொலை வழக்கு ஏடிஎம்கே பீரியடில் என்ன ஆச்சு? அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரையும் எஸ்கேப். அது டிஎம்கே ஆட்சி வந்துமே நடக்கலையே, அது குறித்தே நம்ம பேசியிருக்கோங்க. ஆமாம், டிஎம்கே ஆட்சி வந்துமே கொடநாட்டில் எதுவும் நடக்கல, அதுவும் நடக்கலை. அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ கூட 3.9 கோடி ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க பிஎஸ்என்எல். அந்த 30 பேரோட டெலிஃபோன் கனெக்ஷன்ஸை வந்து அவங்க எடுத்திருக்காங்க டீட்டெயில். அது வெறும் டேப்பில் இருக்குது. அதை வந்து லைவ் ஆக்கிறதுக்கு 3 கோடி ரூபாய் கேட்குறாங்களாம் வெளிநாட்டு சாஃப்ட்வேர் நிறுவனம். 3 கோடி ரூபாய் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு சேலம் கோர்ட்டில் பிஎஸ்என்எல் சார்பில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 கோடி ரூபாய் யார் கொடுக்கறது? நேஷ்னல் ஃபொரன்சிக் யூனிவர்சிட்டி கொடுக்கணுமா, இல்லை மாநில அரசு கொடுக்கணுமான்ற விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த 30 பேரோட ஃபோன் கால் வந்து லைவ் ஆச்சுன்னா யார் அந்த டைமில் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். அப்போ யார் குற்றவாளின்றதும் தெரியும். ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப். அதில் வந்து எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து ஒருத்தர் முக்கியமான ஆள் குற்றவாளி, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொடநாடு கொலை வழக்கில் முழுக்க முழுக்க சஜீவன் ஒருத்தர், அவர் வர்த்தக அணி செயலாளர் கொடநாட்டில் கூடலூரில். அவர் மில்லர்னு ஒரு மந்திரி, வேலுமணி இன்வால்வ்டு, வேலுமணியுடைய சகோதரர் அன்பரசன் இன்வால்வ்டு, இவ்வளோ பேர் இன்வால்வ்டு. ஏடிஎம்கே ஆட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி அங்கே நடந்ததுன்றது நமக்கு கொடநாடு வந்து ஒரு இஷ்யூ. அதே மாதிரி
கொடநாட்டில் வந்து கொல்லப்பட்ட கனகராஜ் வந்து எப்படி இறந்தாரு, பைக்கில் போயிட்டு காரில் மோதி எப்படி இறந்தாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அப்போது ஃபுல்லாக ஏடிஎம்கே இன்வால்வ்டு. இளங்கோவன் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நடக்குது அது முழுக்க முழுக்க. ரைட்டா? இளங்கோவன் எந்த அளவுக்கு எடப்பாடி சேலம் இளங்கோவன் சேலம் இளங்கோவன் அந்த மாதிரி. ஸோ ஏடிஎம்கே இன்வால்வ் ஆகக்கூடிய குற்றங்கள்லாம் எப்படி நடந்தது, கொடநாடு ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், சாத்தாங்குளம் ஆகட்டும், எல்லாமே ஏடிஎம்கே இன்வால்வ்டான குற்றங்கள்லாம் எப்படி நடந்தது, இது எப்படி உடனே இது எப்படி டிஎம்கே இன்வால்வான குற்றமும் இதை உடனடியாக அதை ட்ரேஸ் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. சென்சிட்டிவான விஷயங்களை சென்சிட்டிவாக கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் தூங்கவே இல்லை. அருணும் சரி, கண்ணன் அடிஷ்னல் சவுத் அவரும் சரி, அதே மாதிரி டிசி மயிலாப்பூர் இவங்கெல்லாம் வந்து தூங்கவே கிடையாது. ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு நைட்டு ஒரு 9:30 மணிக்குள்ளே கண்டுபிடிச்சிடுறாங்க. காலையில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு நைட்டு 9:30 மணிக்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்க. முடித்து அவனை எல்லாமே பார்க்குறாங்க. அவர் தப்பிச்சு போக முயற்சிக்கும் போது கையிலையும் கால்லையும் அடிபடுது. ஸோ அந்த ஃபோட்டோவோட தான் இது தப்பிச்சு உடம்பு விழுந்த அடிதானா? அது விழுந்த அடிதான். இல்லை போலீஸ் கஸ்டடியில் வச்சு அடிச்சு அந்த மாதிரி இல்லை. இல்லை, அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. ஆனால் அவருக்கு கையிலையும் கால்லையும் சரியான சொல்லுக்கு விழுந்திருக்கு. அவனுக்கு அடி பட்டிருக்கு அப்படின்னு தசப்பரன் இருக்கோ, தசப்பரன் இருக்கு. இப்போ அது ஏதோ இவங்க என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கே பிஜேபி ஒரு ஃபோட்டோ ஷூட்டு சும்மா ஏமாத்தி ஒரு ஃபோட்டோ போடுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, திமுக காரனாக இருக்கட்டும், தசப்பெறல்றதும் அவனுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துறதும் திமுகவில் முக்கியமான ஆளாக இருந்தால் பண்ணுவாங்களா? ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான ஆளாக இருந்தால் பண்ணுவாங்களா? பண்ண முடியுமா? ஏம்பா, ஏடிஎம்கே பீரியடில் ஜெயக்குமார் வந்து வேலை கேட்டு வந்த பொண்ணுக்கு வந்து குழந்தைய கொடுத்துட்டாருன்னு ஒரு அலிகேஷன் யார் பண்ணுறது? வெற்றிவேல். ஆமாம், வெற்றிவேல் தான் பண்ணாரு. இப்போ அவர் உயிரோட இல்லை. உயிரோட இல்லை, வெற்றிவேல் தான் பண்ணுறாரு. இன்னும் அந்த டிஎம்கே பண்ணல, டிஎம்கே பண்ணல. அந்த பொண்ணு பேர் சிந்து. சிந்துவுக்கு என்ன நியாயம் கொடுத்துச்சு ஏடிஎம்கே? ஒன்றுமே கொடுக்கலையே. சிந்துவாக தானே இருக்கு. அது இன்னும் குழந்தைய பெற்றுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட அது மொலஸ்டேஷன் மாதிரி தானே, ஏமாத்துறது தானே. இவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது ஜெயக்குமாருக்கு. இவருக்கு இன்னொரு பொண்ணு, அதோட தொடர்பு, அதோட விஷயங்கள்லாம் இவர் கிட்டத்தட்ட ஒரு மொலஸ்டேஷன் மாதிரி தானே. அதுக்கு என்ன நியாயம் கிடைச்சது? பொள்ளாச்சிக்கு என்ன நியாயம் கிடைச்சது? இதுக்கு என்ன நியாயம் கிடைச்சது? கொடநாட்டுக்கு என்ன நியாயம் கிடைச்சது? அதிமுக இன்வால்வ் ஆன சம்பவங்கள். இப்போ அதே மாதிரி பாஜக வந்து அந்த பொண்ணு லாவண்யாவுக்கு, மைக்கேல்பட்டி லாவண்யாவுக்கு இறப்புக்கு என்ன நியாயத்தை பெற்று தந்தது? ஒன்றுமே இல்லை. ஸோ நியாயம். விஜயசாந்தி வந்தாங்களே, டெல்லி மகளிர் ஆணையத்திலிருந்து நடிகை விஜயசாந்திலாம் இது பண்ண வந்தாங்க. அது இப்போவும் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வருவாங்க. நியாயங்கள் வந்து கிடைக்காது. ஸோ அதிமுக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, பாஜக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, எதுக்குமே எந்த நியாயமும் கிடைக்கல. ஆருத்ரா மோசடி, ஆர்கே சுரேஷ் என்ன நியாயம் கிடைச்சது? ஹரீஷ் என்ன நியாயம் கிடைச்சது? அமர் பிரசாத் ரெட்டி இவங்களை எல்லாரையும் ஹேண்டில் பண்ணார். அவருக்கு என்ன நியாயம் கிடைச்சது? ஒன்றும் நியாயம் கிடைக்கல. இப்போ புதுசாக ஒன்று கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முருகன் வந்து 300 கோடி ரூபாய் நடிகை மீனா பேரில் வந்து ஒரு முதலீடு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பொருளையே கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் பாட்டுன்னு சாட்டையில் அடித்து அது பண்ணி இது பண்ணி இவர் ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு. ரைட்டுங்களா? திமுக ஆட்சி முடியும் வரை செருப்பு போடணும். அவர் கொடுமுடியில் ஒரு ஜோசியர் சொன்னாராம், இந்த மாதிரி சாட்டையால் அடிச்சுட்டு முருகர் கோயிலுக்கு செருப்பு போடாமல் வந்துரு அப்படின்னு. இவர் வந்து அந்த இதை பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்கு அரசியலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் இவர் மாநில தலைவராக இருப்பாரான்றது சந்தேகம். இவரை தூக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாமே ட்ராமா தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான விஷயங்கள் இல்லை. உண்மையான விஷயங்களுக்கு திமுக அரசு ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்கிறேன், கரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் என்ன இருக்குது? முதலில் இது ஒரு அடிப்படையில் அந்த கலாச்சார காவலர்களுடைய தொல்லை. ஒரு பெண்ணை வந்து ஏன் ராத்திரியில் வர, ஏன் அவன் கூட பேசுகிறேன்னு பார்க்குறேன். இந்த 2024லையும் இந்த அளவுக்கு கலாச்சார காவலர்கள் மாரல் போலீசிங் பண்ணக்கூடிய அவர்களுடைய சரியாக சொன்னால் பூமர்களுடைய
மென்டாலிட்டி தான் இதுக்கு இவ்வளோ பெரிய காரணம். அந்த பூமர்ஸு அதை ஒரு அரசு எப்படி இது பண்ணியிருக்கணும், காவல்துறை எப்படி செயல்படுத்தியிருக்கணும், இதை எதிர்கட்சிகள் எப்படி அரசியல் பண்ணுறாங்க, உண்மையில் நடந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன, இந்த கனமறை என்ன நடந்திருக்கு, இது எப்படி போகணும் அப்படிங்கிறத கடந்த கால ஆட்சியோட ஒப்பிட்டு, ஏன்னா 2 அனுபவமும் உங்களுக்கு இருக்கிறதுனால ஒப்பிட்டு அந்த விஷயத்தை நேரடி அனுபவத்தை நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. நன்றி. வாய்ப்பளித்ததற்கு ஜீவா டுடேக்கு மிக்க நன்றி.